தைப்பூசத்தை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தெப்ப தேரோட்டம் நடைபெறுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், தைப்பூசத்தை முன்னிட்டு நேற்று பழனி கோயில கொடியேற்றம் குறித்து பார்த்தோம். ஒவ்வொரு முருகன் கோயில்களிலும் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயில இன்றைக்கு தெப்ப தேரோட்டம் என்ன சிறப்பு? எவ்வளவு பேர் இன்றைக்கு பங்கெடுத்திருக்கிறார்கள்? வேதவள்ளி, திருப்பரங்குன்றம் தைப்பூச தெப்பத் திருவிழாவை முன்னிட்டு இன்று வைர தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் முருகன் தெய்வானை தற்போது தேரில் வலம் வந்து வருகிறார். 4 ரத வீதிகளிலும் அரோகரா கோஷங்கள் எழுப்பியவாறு ஏராளமான பக்தர்கள் தற்போது வடம் பிடித்து வருகின்றனர். தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான இந்த திருப்பரங்குன்றம் முருகன் கோவில கடந்த 29ஆம் தேதி அந்த தெப்பத் திருவிழாக்கான கொடியேற்றமானது தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து முருகனும் தெய்வானையும் தொடர்ந்து காலை மாலை நேரங்களில் பல்வேறு வாகனங்கள், மயில் உள்ளிட்ட சிம்ம வாகனம், அன்ன வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களை எழுந்தருளி வீதி உலா வந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் இன்று விழாவின் 9வது நாளாக சிகர நிகழ்ச்சியான இந்த வைர தேரோட்டமானது இன்று காலை தொடங்கியது. இந்த நிலையில் 4 ரத வீதிகளிலும் ஏராளமான பக்தர்கள் முன்னிலையில இந்த முருகன் தெய்வானை பல்வேறு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு இழுத்து வரப்பட்டு வருகிறது. தற்போது கோயில் வாசலில் முருகன் கோயில் வாசலுக்கு தற்போது இந்த தேரானது வலம் வந்து கொண்டிருக்கிறது. முருகன் தெய்வானையுடன் தற்போது வீதி உலாவாக 4 ரத வீதிகளிலும் உலா வந்து தற்போது அந்த பக்தர்களுக்கு அருள் வாழ்த்து வருகிறார். அந்த தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு இன்று தெப்பத் திருவிழா தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது. நாளை தெப்பத் திருவிழா தெப்பத்தில் உள்ள அந்த முட்டுதள்ளும் திருவிழாவானது நாளை நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு இன்று தேரோட்டமானது நடைபெற்று வருகிறது. வேதவள்ளி, விவரங்களுக்கு நன்றி.